விஜய் வந்து எதன் அடிப்படையில் வந்து பாஜகவோட கைக்கூலி பாசிசம் அவங்க தான் அமித்ஷா தான் இயக்குறாரு, அதனால தான் சிபிஐக்கு போயிடுச்சு, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ அவர் பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டார் விஜய். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு போராட்டம், ஒரு செயல். அதை நான் தான் சொன்னேன், குட்டி ஜூனியர் எடப்பாடி விஜய்ன்னு சொன்னேன். திமுகவை தாக்குறதா இருந்தால் மட்டும் பெரிய மாநாடு விட்டு பெரிய பரப்புரை கூட்டங்களில் என்ன சிஎம் சார் அவங்க ஆட்சியில அகற்றணும் சார், அதுதானே சார் அவங்க இல்லைக்கப்ப அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்கள தான் எய்ம் பண்ணுவாங்க. சுய சிந்தனையில் பேச சொல்கிறேன், எழுதி வச்சு தான் பேசுகிறாரு, அதையும் கண்டினியூவாக பேச முடியல, ஒரு தடுமாற்றம் இருக்குது. அப்போ நீங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி 3 நிமிடத்தில் என்ன பேசுவீங்க? பின்னாடி இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஐயாவையெல்லாம் கொள்கை தலைவர்கள் விஜய் வச்சிருக்காரு. ஆனால் அம்பேத்கர் ஐயா எந்த மாநிலத்தில் பிறந்தார், எந்த நாட்டுக்காரன்னே விஜய் கேட்டால் தெரியாது. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவரிஜனா சொல்கிறார், நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் தொண்டனுக்கு கடைசி தொண்டனுக்கு ஒரு சின்ன ஆபத்துனா கூட நான் டெல்லியிலேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு யார் எல்லாமே டெல்லி தான். நம்ம ஒரு செய்கிற எல்லா செயலையும் ஒரு ஏளனம், ஒரு நடிகராகவே பார்க்குறது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குறது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக. தன்னுடைய கட்சிக்காரன் யாரும் வரக்கூடாது, தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளே விஜய் பார்க்க முடியாது, விஜய் நம்பர் யாருக்கும் தெரியாது. விஜய் எந்த ஊரில் பிறந்தாரு, எந்த சமூகத்தை, எந்த இனத்தை, எந்த மொழியை சேர்ந்தவனே உளவு பிரிவுக்கே தெரியல. தனி விமானம், இந்த சீனு நாடகம், இந்த பெரிய பங்களா, இந்த இந்த ஒப்பனை டோபா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், அந்த வயசானவர் கண்ணுக்கு தெரிவார், இவர் ஒரு சூப்பர்மேன் இல்லைன்னு தெரியும். அது மக்கள் விரும்புவாங்க. மறுபடியும் அந்த அந்த மக்கள் விரோதிகளையே இவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை. மக்கள் விரோதிகளையே திரும்ப தேர்ந்தெடுத்தானே திமுக சொல்றீங்களா? விஜய் வந்து எதன் அடிப்படையில் வந்து பாஜகவோட கைக்கூலி பாசிசம் அவங்க தான் அமித்ஷா தான் இயக்குறாரு, அதனால தான் சிபிஐக்கு போயிடுச்சு, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? இல்லைம்மா, இப்போ அவர் பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டாரே விஜய். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு போராட்டம், ஒரு செயல். அதை நான் தான் சொன்னேன், குட்டி ஜூனியர் எடப்பாடி விஜய்ன்னு சொன்னேன். இல்லை, எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்ல, அறிக்கை வெளியிட்டார்ல. அறிக்கிறது ஒரு 4 வார்த்தை, ஒன்று எக்ஸு அல்லது இன்ஸ்டாகிராமு ஏதாவது ஒரு 4 போட்டுட்டு அமைதியாக போய் தலைமுறை வாய்க்கிறது. ஆனால் திமுகவை தாக்குறதா இருந்தால் மட்டும் பெரிய மாநாடு விட்டு பெரிய பரப்புரை கூட்டங்களில் என்ன சிஎம் சார் அவங்க ஆட்சியில அகற்றணும் சார், அதுதானே சார் அவங்க இல்லைக்கப்ப அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்கள தான் எய்ம் பண்ணுவாங்க. சரி, கொள்கை எதிரி பாஜக. சரி, உங்களுக்கு என்ன கொள்கைன்னு விஜய் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் எடப்பாடி எப்படி அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னு எடப்பாடிக்கு தெரியாதோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழக விஜய்க்கு என்ன கொள்கைன்னு தெரியாது. இப்போ இவங்க 2 பேரும் பாஜகவோட ஏன் எதிரின்னு அவங்களுக்கு தெரியாது, 2 பேருக்குமே தெரியாது. ஏன்னா 2 பேருக்குமே அரசியல் தெரியாது. அரசியல் இவர்கள் உருவாக்கின அரசல்ல, அரசியலும் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடிக்கு அதிமுகவின் கொள்கை என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து கொள்கையினாலே என்னன்னு தெரியாது, அதை எழுதவும் தெரியாது. அது ஆங்கிலத்திலையும் தமிழில் கூட எழுதியோ அதனுடைய டெஃபினிஷன் விளக்கம் 2 பேர்த்துக்குமே தெரியாது. பின்னாடி இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஐயாவையெல்லாம் கொள்கை தலைவர்கள் விஜய் வச்சுருக்காரு. ஆனால் அம்பேத்கர் ஐயா எந்த மாநிலத்தில் பிறந்தார், எந்த நாட்டுக்காரன்னே விஜய் கேட்டால் தெரியாது. அவர் வந்து நாமக்கல்லில் பேசுகிறாரு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எழுதி வச்ச சீட்டை பார்த்து சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு, அவர் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நல்லான்னு அவர் விஜயகாந்தன் அந்த கூட்டம் சொல்லுது. பாவம், ஏன்னா அது திரையரங்கில் இருந்தால் அந்த கூட்டம் தானே. அதுக்கு அவர் ராமலிங்கம் பிள்ளைன்னு அது அவருக்கும் சொல்ல தெரியல. அந்த கூட்டத்தை கேட்டுட்டு மறுபடியும் படிச்சுட்டு ராமலிங்கம் பிள்ளை. அப்புறம் அவர் கம்யூனல் ஜியோ முதல்ல நீதி கட்சி கொண்டு வந்துச்சு சுப்ராய, அப்போ முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில். அதையும் சொல்லிட்டு மறுபடியும் தேடி பார்த்துட்டு சுப்ராயின்னு சொல்கிறார். இல்லை சார், அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு, இப்போ இதை ஏளனம் பண்ணணுமா என்ன இப்போ தானே கற்றுக்கிறாரு, அப்படிப்படியாக மக்களுக்கான நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, வாரிசு அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் அகற்றி மக்களுக்கான ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடந்து போக வேண்டாமா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாம்மா, கொள்கையினாலே நின்று தெரியல. பெரியார், அண்ணா, அஞ்சலை அம்மா, அம்பேத்கர்லாம் எந்த ஊரில் பிறந்தாங்கன்னே தெரியல. அவங்களாம் யார், எந்த ஊரில் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னே தெரியலன்னா அரசியல் வந்து முதலமைச்சராக என்னமா செய்கிறது? இவங்க என்னென்னமா சினிமா படத்தில் போய் ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க எழுதி கொடுப்பாங்க, யாரோ இயக்குனர் கதை, அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தவர், திரைக்கதை எழுதினவர் எழுதி கொடுப்பாரு. இப்படி இந்த மாதிரி ஒளிப்பதிவு கலைஞர்கள்லாம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி இருப்பாங்க. சண்டை காட்சி, பேசுகிறது, பயிற்சி, ஒப்பனைகள் எல்லாமே வெளியாளுது தான். இவர் வெறும் உடம்பு தான் இருக்கும், பேசுகிறது, எல்லா உடல் அசைவு வரைக்கும் இயக்குனர் சொல்லி தர்றாரு.
இவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. அரசியலே அப்படியே இருக்கும். அதே மாதிரி அப்படியே கொண்டு வந்து உடம்பை மட்டும் கொண்டுட்டு வர்றாரு. இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் விஞ்ஞானி புதுசாக வந்திருக்கிறாரு. திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இப்போ 3 கட்சி மாதிரி ஆதவர்ஜினான்னு ஒரு 7 அடியில் ஒரு 90-100 கிலோவில் ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ஆலோசகராக வந்திருக்கிறாரு. அவர் தான் இவர் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரிக்கு சேர்ந்த இவர் ஆந்திராக்காரர் புஷி ஆனந்த், இவர் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி, இவர் வந்து ஆந்திரா ஆதவர்ஜினா, எல்லாம் வேறு மாநிலத்துக்காரருக்கு. ஆனால் இந்த கட்சிக்கு பேர் மட்டும் தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க சென்னையில் இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் இவங்களை விசாரிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அதிகாரிகள் யாரும் விசாரிக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை யாரும் இவங்க நம்ப மாட்டாங்க. பத்திரிகை ஊடகங்களும் இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் டெல்லியில் போய் தான் எல்லா ஜாமீன் வாங்குறது, பாஜக அரசியல் எல்லாமே இவங்களுக்கு டெல்லி வேணும். ஆனால் மக்கள் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வேணும்னு கேட்குற ஒரே பித்தலாட்ட கட்சி தமிழக வெற்றி இல்ல சார், கழகம் தான். உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல முரண் இருக்கு அவங்களுக்குன்னு தோணுது, ஏற்புடையதா இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதனால சுப்ரீம் கோர்ட் போறாங்க. எல்லா கட்சிகளுமே போயிருக்கோம்ல. உயர்நீதிமன்றத்துல வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு தீர்ப்பு உடன்பாடு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போறது வழக்கம் தானே. அந்த மாதிரி அவங்க போறாங்க, அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது, அவங்க கேட்ட மாதிரி விசாரணை அமைப்புகள் கொடுக்குறாங்க, விசாரணை நடத்துறாங்க. ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு, நமக்கு நீதி தானே வேணும், நியாயம் தானே வேணும். நம்ம நீதி டெல்லியில் மட்டும்தான் கிடைக்கும். உயர்நீதிமன்றத்தில் கிடைக்காது, கீழ் நீதிமன்றத்தில் கிடைக்காது, செஷன்ஸ் மாவட்ட கோர்ட்டில் கிடைக்காதுன்னு, நீதி கிடைக்காதுன்னு எந்த முடிவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துச்சு? அதையும் நேற்று நீங்கள் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவர்ஜினா சொல்கிறார், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், உங்கள் தொண்டனுக்கு, கடைசி தொண்டனுக்கு ஒரு சின்ன ஆபத்துனா கூட நான் டெல்லியிலேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு யார், எல்லாமே டெல்லி தான். இப்போ காலையில் போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கே வரேன். ஏன்னா இங்கே ஹோட்டல் கடையில் சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. இப்போ இங்கே எங்கால் சரவணவா ஆரிவம் இங்கே இருக்கிற இட்லியெல்லாம் பிடிக்காது, டெல்லியில் இருக்கிற சப்பாத்தி சாப்பிட்டு வந்து தான் இங்கே வருவேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்போ இந்த காட்டுக்கூட்டத்தை நம்பி, இந்த மூடர்களை நம்பி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6.5 கோடி வாக்காளர் 8 கோடி மக்களும் போய் குமியிறான். பாவமாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் வந்து நாடாளக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னீங்க. அது மாதிரி விஜய் அவர்களை பேசும்பொழுது ஒவ்வொரு முறையும் நடிகர்னு தான் குறிப்பிட்றீங்க. மூத்த நடிகர், வயதான நடிகர்லாம் கூட வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. ஏன் அப்படி தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கணுமா என்ன? நடிகர்னு சொல்கிறீங்க, வயதான நடிகர்னு சொல்கிறீங்க, நடிகர் நாடாளக்கூடாது, குடும்ப உறவுகளையே வந்து பிரித்து வச்சு தனிப்பட்ட வாழ்வு வாழுறாரு. ஏன் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகணும்? நம்ம ஒரு பொது வழியில் ஒரு அரசியல் தலைவராக தானே பார்க்கணும். ஆமாம்மா, அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யார் இல்லைன்னா கூட அதில் உண்மை இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இல்லாமல் இருக்காமா? அவருக்கு வயதாகிடுச்சு, வயதாகிற வரைக்கும் அரசியலுக்கு வரல, வயதான வரைக்கும் வர்றாரு, அவர் வந்து எடை குறைவாக இருக்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் மேடையில் நின்று பேச முடியாது. அது வரைக்கும் நான் சொன்னேன், அது அவர் எங்கேயுமே பேச 3 நிமிடம் 5 நிமிடம் 6 நிமிடம் பயிற்சி எடுக்கிறாரு, மறுபடியும் நிற்க முடியல, ஓடிடுறாரு. அப்புறம் சுய சிந்தனையில் பேச சொல்கிறேன், எழுதி வச்சு தான் பேசுகிறாரு, அதையும் கண்டினியூவாக பேச முடியல, ஒரு தடுமாற்றம் இருக்குது. அப்போ நீங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி 3 நிமிடத்தில் என்ன பேசுவீங்க? இல்லை சார், முதல்வர் அவர்களையோ திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வந்து ஆதவர்ஜினா அந்த மேடையில் வந்து உடல் முடியலை, எழுந்துட்டு வாக்கிங் கூட போன சொன்னது முழுவதும் தப்பு. நான் அதை முழுசா ஏற்றுக்கிறேன், அப்படி பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் விஜய் அவர்களை அப்படி சொல்லலாமா? அவரால் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்னா ஒரு பெரிய சூப்பர் மேன், அவர் வந்து மனிதர்களை விட கூடுதலான அசாத்தியமான ஆற்றல் பெற்றவர்னு இந்த சாதாரண மக்கள் நினைக்கிற. பாவம் அந்த அப்பாவி மக்கள், பாமர மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரையில் இவர் ஒரு ஹீரோவாக வர்ற பொழுது 1000 பேருக்கு வேணாலும் அடிக்கிறாரு, இராணுவம் காவல்துறை எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு, அப்புறம் இவர் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, அழகாக இருக்கார், நம்மளை விட இவர் உயர்ந்தவர்னு நம்ம அந்த கூட்டம் நினைக்குது. ஆனால் யதார்த்தத்தில் நடைமுறையில் நேற்று அந்த பையன் 2 குழந்தைகள் இறந்த அந்த தம்பி இவர் மாமல்லபுரத்துக்கு அழைத்து மன்னிப்பு கேட்குறதுக்காக அந்த பையன் வர்றான். அப்போ அந்த பையன் அவங்ககிட்ட இவர் மன்றாடி கேட்டு அழுது மன்னிப்பு கேட்டிருக்காரு, வழக்கில் கொடுத்துடாதீங்க, கேஸ் கொடுத்துடாதீங்க, நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிரும் அப்படின்னு எல்லா குடும்பத்துக்கிட்டையும் தனித்தனியாக விழுந்து கால் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஏதோ காசு பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து ஏமாற்றிருக்காருல்ல. இதெல்லாம் பேச முடியுமா சார்? நம்ம அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய மகன் மாதிரி அவர் வந்து சாப்பிட்டாரான்னு கூட தெரியல, பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அழுது மன்னிப்பு கேட்டாருன்னு. நம்ம அவர் செய்கிற எல்லா செயலையும் ஒரு ஏளனம், ஒரு நடிகராகவே பார்க்குறது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குறது, இது வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி, ஒரு ஆரோக்கியமான அரசியல். அதே நான் சொல்லலாமா, அந்த பையன் சொல்கிறேன், அந்த 2 குழந்தைய இழந்த அந்த தந்தை சொல்கிறாரு, சார் தலைவரே நான் வந்து அவர் என்னமோ நினச்சேன், பாவமாக இருக்குது, ஐயோ அந்த வயசானவர் அழுது, ஐயோ அவரை சகிக்க முடியலன்றார். நான் அதை தான் சொல்கிறேன், நீ அவங்களையெல்லாம் தனித்தனியாக பார்த்த மாதிரி
தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் விஜய் நேராக வந்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன். அந்த கேரவன், தனி விமானம், இந்த சீனு, நாடகம், அந்த பெரிய பங்களா, இந்த 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 ஒப்பனை டோபா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா நான் சொல்கிறேன், அந்த வயசானவர் கண்ணுக்கு தெரிவார். இவர் ஒரு சூப்பர்மேன் இல்லைன்னு தெரியும். ஐயோ பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக மக்கள் வாக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு டிவி ஸ்பீடில் போனால், ஒரு சைக்கிளில் போனால் யாரும் கண்டுக்க மாட்டான். வீடு வீடாக போய் நான் தான் விஜய் வந்திருக்கேன்னா கூட அப்படியா ஏப்பா என்ன என்ன அப்படி கேட்பாங்க மக்கள். இந்த காட்டு கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு இவன் தனி விமானம், எல்லா தொலைக்காட்சிகளும் இதோ மிதந்து வருகிறார் மக்கள் வெள்ளத்தில், ஒன்று சீனை போட்டு விதிகளுக்கு மாறா சட்டத்துக்கு மாறா அப்படி ஒரு போலியாக அப்படி ஒரு செயற்கையாக நம்ம ஒருத்தரை காட்டுறோம்ல. அப்படியாவது உண்மையிலேயே இவர் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் நான் கூட ஏற்றுக்குவோமா? ஹீரோ இல்லை, இவர் ரொம்ப பாவமா, உடல் ஆரோக்கியம் இல்லை. என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? ஹீரோ இல்லங்கிறீங்க, உடல்நிலை சரி இல்லங்கிறீங்க, எந்த அளவுக்கான ஒரு இது எம்ஜிஆர் அவர்கள் நடிகரா இருந்தா தான் நாடு ஆளலையா? ஜெயலலிதா அவர்கள் ஆளலையா? அவங்க நல்ல திட்டங்கள் மக்களுக்கான கொண்டு வரலையா? ஏன் விஜய் அவர்கள் வந்தா மட்டும் வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல், உடல் ரீதியான தாக்குதல், தோற்றத்தை வைத்து தாக்குதல், இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? உலகத்திலேயே தனியார் தாமா சொன்னேன். இவர் பேருந்தில் நிற்கிறாரு, மக்கள் கீழே நிற்கிறாங்க, மொத்தமாக 10 அடி தான் இடைவெளி. தன்னுடைய கட்சிக்காரன் குடும்பமாக குழந்தையும் முதியவர்களும் பெண்களும் மூச்சு திணறி கண்ணு முன்னாடி தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் மூச்சு திணறி உயிருக்கு 41 பேர் போராடி சாகிறாங்க. மேலேருந்து பார்க்குறாரு. ஏமா கீழே இறங்கி போய் அந்த அந்த கூட்டத்தில் எட்டி குதிச்சு ஒருத்தர் கூட காப்பாற்றலை அப்படின்னாலே நான் சொல்கிறது தானே நீ இப்போ அப்படியே நான் சொன்னது அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அப்போ இவருக்கு தெரியுது இந்த பஸ் விட்டு இறங்கி போனால் நம்ம செத்துருவோம், நமக்கு எந்த சூப்பர் பவர் இல்லை, நம்மளே சும்மா எல்லாருமே மனுஷங்க தான் சார், யாருக்கும் சூப்பர் பவர் அப்படின்னு நீ சொல்லணும்ல. அவன் என்ன சொல்லணும்? அப்போ நான் சாமி நான் மன்னிச்சுக்க, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய மாவீரனோ மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவனோ இல்லை. படத்தில் அப்படி பொய்யா என்னை காட்டிட்டான் டைரக்டரோ ப்ரொடியூசரோ என்னை காட்டி உங்களை எல்லாம் திரைப்படத்தில் உங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அறியாமை, அதெல்லாம் கதைன்னு மக்களுக்கு தெரியாம அவ்வளோ அறியாமையில் இருக்காங்க தமிழக மக்கள். இருக்காங்கல்லம்மா. கட் அவுட்டுக்கு போய் பால் எதுக்கு ஊற்றுறான்? ஆமாம், சாமி கும்பிட போய் திருப்பதியில், திருச்செந்தூரில், பழனியில், திருத்தணியிலலாம் யாரும் சாகலை, ஒருத்தங்க கூட சாகலை. விநாயகர், இயேசு, அல்லா, மெக்கா மதீனாவில், வேளாங்கண்ணிலாம் யாரும் சாகலை. நான் சொன்ன இந்த சாதாரண ஒரு கிழட்டு வயதான ஒரு நடிகனுடைய முகத்தை பார்க்குறது அப்படி மற்ற மற்ற பொதுமக்கள் சொல்கிறத சொல்கிறேன். ஒரு வயதான நடிகர் முகத்தை பார்க்குறதுக்கு 41 பேர் செத்துருக்காங்களே. இதில் செத்தவன்லாம் எப்படி தெரியுமாம்மா? கல்லூரியில் முதுகலை ஆங்கிலம் பயின்ற இலக்கியம் பயின்ற ஒருத்தர் செத்துருக்காமல் எனக்கு. அதனால தான் நான் இந்த கல்லூரியெல்லாம் மூட சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டிலெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் கல்லூரியெல்லாம் மூடுங்கன்னு. எதுக்கு கல்லூரி? எதுக்கு? ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு போய் முதுகலை ஆங்கிலம் படித்தவன் போய் சாகிறான். ஒரு காவலர், போலீஸுக்காரருடைய மனைவி, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சுகன்யான்னு அவ்வளோ ஆரோக்கியமான தாய் சாகுறாங்கம்மா. என்னம்மா இது? இது நம்ம நாடாமா? இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஊடகம் இதெல்லாம் அரசியல் நீங்க எல்லாம் மயப்படுத்தணும். இவ்வளோ காலம் தனியார் தவிர உலகத்துக்கு யாருமா இதை சொல்கிறா? இப்படி போகாத சினிமாவுக்கு போகாத, சாராய கடைக்கு போகாத, கோயிலுக்கு போகாத, அறிவை வளர்த்து, அவனு சாதாரண மனிதன். என் கட்சியில் இருக்கிற யாராவது கிட்ட போகிறானாமா? ஒருத்தன் கூட சாகலை. எந்த துன்பத்துக்கு அகப்படாமல் இருக்கிறவன். நீங்க சொல்ற நடிகர்களுக்கான அந்த அளவுக்கான ஒரு போய் முட்டை மோதி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களும் நடிகர் தான், ஆனா எல்லாமே ஓகே. ஆனா நடிகர்கள் நாடாள கூடாது அப்படிங்கிற கருத்து எப்படி ஏற்படுதுன்னு தெரியல. அவங்க மக்களுக்கான ஒரு நல்லது செய்ய வராங்கிறப்போ மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா வாக்களிக்க போறாங்க, அவங்க நல்லது செய்ய போறாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நீங்க சொன்னீங்களா புரட்சி தலைவரை பத்தி? 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தத்துவ இயக்கத்தில் பணியாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈட்டிய பொருளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு வரவே அள்ளி தந்துடுவார். 24 மணி நேரத்தில் வீட்டில் சாப்பாடு சமையல் ஆகிட்டே இருக்கும். ஏழை எளிய பணக்காரன் பாகுபாடே கிடையாது. சாதி மதம் பெரிய பணக்காரன் யார் போனாலும் ராமாபுரம் தோட்டத்தில் புரட்சி தலைவர் வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். விஜய் வீட்டில் போய் யாராவது ஒரு டீ, ஒரு சின்ன இட்லி, யாராவது ஒரு சின்ன தக்காளி சாப்பாடு சாப்பிட்டதா யாராவது வரலாறு இருக்காமா? அது பெரிய காம்பவுண்டு, பெரிய கேட்டு, யாருக்கிட்டவே போக முடியாது. இராணுவத்தில் கூட எனக்கு தெரிய இராணுவ முகாம்களில் கூட அவ்வளோ பெரிய சுற்றுச்சுவர் இல்லை. மக்களை நேசிக்கிற, மக்களின் துன்பத்தை துயரத்தை கண்ணீரில் அப்படியே இவர் ரொம்ப இறக்கப்படுற ஒருத்தர் எதுக்குமா காம்பவுண்டை சுவர் அவ்வளோ வைக்கிறாரு? பக்கத்து வீட்டுக்காரரே பார்க்கக்கூடாது, தன்னுடைய கட்சிக்காரன் யாரும் வரக்கூடாது, தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளே விஜய் பார்க்க முடியாது, விஜய் நம்பர் யாருக்கும் தெரியாது. இதை விட கொடுமை என்னன்னாம்மா, விஜய் எந்த ஊரில் பிறந்தார், எந்த சமூகத்தை, எந்த இனத்தை, எந்த மொழியை சேர்ந்தவனே
உளவு பிரிவுக்கே தெரியல. இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வாக்கு போடணுமா? வேற என்ன வேற என்ன சாதிக்காரர், தெரியணும்? என்ன மொழிக்காரர் அதெல்லாம் நமக்கு வேணுமா? நம்ம வேற மக்கள் தலைவரா நான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர ஒருவர் மக்கள் நம்புறாங்க, வாக்களிக்கிறாங்க, ஒரு நல்லது செய்யட்டுமே. அதுதான் கேரளாவில் ஏன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுறான்? ஏன் ஆந்திராவில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்ணை சேர்ந்தவனை போடுறான்? ஏன் அமெரிக்காவில் அந்த மண்ணை சேர்ந்தவனுக்கு ஓட்டு போடுறான்? பஞ்சாபில் போய் சிங் இல்லாத ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியுமா? காஷ்மீரில் போய் காஷ்மீர் இல்லாத யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியுமா? பாகிஸ்தானில் போய் ஒரு இந்து முருக வெங்கட்ராம் ஆக முடியுமா? ஏன்னா இது ஒரு தரிசு நிலம், ஒரு அனாதையாக கிடக்கிற, இன உணர்வு இல்லாத, முனி உணர்வு இல்லாத, மண் உணர்வு இல்லாத, ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த காட்டு கூட்டத்துக்கு உன்னையுமே சாராய கடையில் கிடப்பான், இல்லைன்னா ஆலய வழிபாட்டில் கிடப்பான், இல்லைன்னா திரையரங்கில் கிடக்கிற இந்த 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 மூடர் கூட்டத்தை தான் கல்லும் மண்ணும் தோன்றிய, அதற்கு இணையாக தோன்றிய ஒன்று நம்ம பச்சை பொய்யை சொல்லி வச்சுருக்கோம். இவனை மாதிரி ஒரு மூடர் கூட்டத்தை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாட்டின் விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக கூட 41 பேர் ஒரே இடத்துல உயிரிழந்த வரலாறே கிடையாதுமா. இந்தி ஒழிய தமிழ் வாழ்க மொழி போராட்டத்தில் கூட இப்படி கொத்து கொத்தாக ஒரு இடத்துல செத்து மடிச்ச வரலாறு இல்லை. ஒரு சாதாரண நடிகனை பார்க்குறதுக்கு அப்படியே குடும்பத்தோடு போய் 2 குழந்தை இழந்தவன்லாம் இருக்கான். அதில் இன்னும் கொடுமை, நம்ம தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம். தான் வளர்த்த அன்பு மகனை இழந்த தாயிடம் போய் கேட்குறாங்க, என் மகன் இழந்ததை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, அந்த மகன் இழந்ததற்கு காரணமாக இருந்த தலைவன் அந்த கட்சியை எப்படியாவது முதல்வர் அணியில் அமர்த்தி பார்க்கணும்னு ஒரு பாமர காட்டு தாய் அப்படியே உருகுறான். மகன் இழந்ததை பற்றி அவருக்கு கவலை இல்லை, மகன் இறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த கட்சி தலைவனை முதலமைச்சராக்கி அரியணையில் அமர்ந்து வச்சு பார்க்கணும்னு ஒரு காட்டு பாமர தாய் கிடறல்ல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் குடியிருக்கிறதுனா எதுக்கு பல்கலைக்கழகம், எதுக்கு இந்த பாடத்திட்டம், ஐயோ எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான், ஜீன்ஸ் போட்டிருக்கான், எதுக்கு ஊடகம், டிவி, என்ன இந்த நாடானே தெரியல. இதையெல்லாம் கேட்குறதுக்குமா தனியரசை தவிர இதை கண்டித்து விஜய் மேலே வழக்க போடுறான். அக்யூஸ்டா அந்த பஸ்ஸை ஜப்தி பண்ணு, வழக்கு A1 போடு, விஜயை கைது செய்யி, குண்டாசில் போடு, படையூர் அலுவலகத்தை சீல்வின்னு சொன்னது தனியரசுமா. அப்போது தாவேக்காவால் இந்த தேர்தலில் எந்த விதமான ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க? கூடாது, வாக்களிக்க வேண்டான்னு நேற்று கூட 24 மணி நேரம் பரப்புரை நடத்துகிற ஒரே ஆள். இதில் என்ன கொடுமைனாமா, தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்காரனும் என்ன செஞ்சா தெரியுமாம்மா? விஜய் ரொம்ப மனசு ரொம்ப சோர்ந்துருப்பார், தம்பி ரொம்ப கஷ்டப்படுவார், ஐயரமாக கஷ்டப்பட்டான்னு அவன் யாரையுமே எவனும் போய் பார்க்கல. மிகப்பெரிய மக்களுக்காகவே போராடுகிற கட்சி தலைவனெல்லாம் வாய் மூடி மக்களை, அந்த மக்களில் உயிரிழந்தவனை, காயம்பட்டவனுக்கு கூட அவன் மேலே இறக்கம் காட்டல. பெரிய கோடீஸ்வர விஜய் பணக்காரன், ஒரு நடிகை, ஏதாவது கஷ்டப்பட்டுருப்பாரோ ஏதாவது அப்படி குடும்பமாக 37 நாள் கழித்து நேற்று தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக போச்சுல எங்கள் ஐயா வைகோ, நேற்று தான் விஜயனுடைய பித்தலாட்டம் அரசியல் அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தையை கடுமையாக நேற்று தான் பதிவு பண்ணியிருக்காரு. 36 நாட்கள் தனியரசு தன்னந்தனியாக கத்தி கதறின போது 3-4 நாட்கள் கழிச்சு விடுதலை சிறுத்தைகள் திருமணம் மட்டும் லேசாக சொல்லிவிட்டு அப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கார். காரணம், அவர் பெரிய கோடீஸ்வர பணக்கார நடிகன். இப்போ நீங்கள் 35 நாட்கள் கழித்து பொது வெளியில் ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் தோன்றிய விஜய் மன்னிப்பு கேட்கலாமா, அதுக்காக வருத்தப்படலை. மறுபடியும் முதலமைச்சரையும் காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் கடுமையாக சாடி 3/4 மணி நேரம் என்ன அங்கே இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேரை சொல்லி ஒரு ரவுடி செந்தில் பாலாஜி இருக்கான்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னும் தைரியமாக இதே எங்கள் அம்மா புரட்சி தலைவரெல்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ அங்கே செயற்குழுவே நடந்திருக்காது, இவர் ஒரு கட்சியே உருவாக்கியிருக்க மாட்டார், 41 உயிர் போயிருக்காது. அப்படியெல்லாம் மீறி மாமல்லபுரத்தில் அந்த கூட்டம் நடந்து நேற்று ஆதவர்ஜினா பேச்சை கேட்டதுக்கப்புறம் ஆதவர்ஜினா வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? இந்தியாவிலேயே குடியிருக்க முடியாது. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. அவங்க மாதிரிலாம் உலகத்தில் இனி ஒரு அரசியல்வாதி பிறக்கவே முடியாதுமா. அப்படி என்ன சொல்கிறது? அப்போது தாவேக்காவுக்கான ரோல் இதில் இல்லைன்னு சொல்கிறீங்க? இருக்கக்கூடாது, கூடாது. நாட்டு மக்களே தமிழக வெற்றி கழகத்தை புறக்கணிங்க, விஜயை புறக்கணிங்க. எது வரைக்கும்? விஜய் திருந்துகிற வரை. இப்போ எப்படி எடப்பாடி திருந்துகிற வரை திருந்தவே மாட்டார். இதில் என்ன கொடுமைனாமா, இப்போ இது வரைக்குமே அவர் பாஜகவை எதிர்த்து போராட முடியாத விஜய் சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு. ரொம்ப கவனமாக நுட்பமாக பாஜகவின் சதி அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த மொத்த கரூர் சம்பவத்தினுடைய வழக்கை சிபிஐ விசாரிக்கிறதுல இந்த ஆதவர்ஜினா இந்த கூட்டம் பூரா மகிழ்ச்சி அடைகிறாங்க விஜய் வரையும். இது மகிழ்ச்சி இல்லை. இந்த வலையில் போய் இவங்களாம் சுறாமீன்கிட்ட இருந்து சின்ன ஒரு 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 சின்ன புள்ளிமானுக்கிட்ட இருந்து போய் இவங்க பெரிய சுறாவிட்ட சிக்கிட்டாங்க சிபிஐ வலையில் விஜய். இனி எந்த காலத்துக்கு தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு எதிராக, மோடி அமித்ஷாவுக்கு எதிராக
இவங்க வாழ்நாள் முழுக்க இந்த கட்சியோ இந்த தலைவனோ பாஜகவுக்கு வாயே திறக்காது. இந்தியாவில் அப்படி எவனும் திறக்கலை. எங்கள் அம்மா மாயாவதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரன் மேலேயும் ஒரு வழக்கு சிபிஐ வந்துருச்சுன்னா காலமெல்லாம் மத்திய அரசை ஆளுகிற கட்சி வாழ்கன்னு சொல்கிறத தவிர எதுவும் செய்ய முடியாது. சிபிஐ வழக்கு வராத போதே பாஜகவை வாழ்கன்னு சொன்ன விஜய் தமிழக வெற்றிக் கழகம் சிபிஐயிடம் வழக்கு போன பிறகு எந்த காலத்துக்கும் இவரால் செயல்பட முடியாது என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி, விஜய், பாஜக இவங்களை மொத்தமாக நிராகரிக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது மக்கள் விரும்புவாங்க. மறுபடியும் அந்த அந்த மக்கள் விரோதிகளையே இவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் நம்ம மக்கள் விரோதிகளையே திரும்ப தேர்ந்தெடுத்தானே திமுக சொல்றீங்களா? இல்ல நீங்க திரும்பவும் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க ஆதரிச்சா சொல்கிறேன். பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடுகிற கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நான் சொல்கிறேன். அப்படி இந்த 3 பேர் இணைந்த பிறகும் கூட மக்கள் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்தாலும் அது நம்ம எப்படி நம்ம ஜனநாயகத்தில் கருத்தை தான் பரப்ப முடியும். ஆயுதமேந்தி இதை தடுக்க முடியாது. மக்கள் யாருக்கு ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் மக்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்லணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஒன்றிண்டியா ஒரு ஜனநாயகத்தில் ஊடகத்தில் மக்கள் கருத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது ஒரு ஊடக தர்மம், கடமை, கருத்துரிமைங்கிற அடிப்படையில் தனியரசு நம்ம லட்சக்கணக்கான மானுட சமூகத்துக்கு இந்த கருத்தை கடத்துகிறோம். அதில் மக்கள் அதில் நியாயம், அதில் உண்மை அல்லது பிழை அல்லது சரிங்கிறத மதிப்பீடு செய்து அவர்கள் வாக்களிக்கணும், ஆதரிக்கணும். ஆகவே உண்மையாக இப்போ நாங்களே ரியல் ஹீரோ தனியரசுக்கு அவ்வளோ பேர் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, கூட்டம் கூட மாட்டாங்க. ஆனால் பொய்யா மக்களுக்கிட்டே வராத ஒரு விஜயை ஒரு பெரிய நம்பிக்கையில் இதில் என்ன கொடுமைனாமல் படித்தவங்க தான் அதிகமாக விஜயை ஆதரிக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் இவங்கெல்லாம் அதுதான் பெரிய கொடுமை. நிச்சயமா மக்கள் யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. ஒன்றியா வணக்கம். Subscribe to One India and never miss an update.